ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அஜய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு டிசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ப்ரெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கவே இருக்காது. அவ்வளோ சட்டுன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இந்த சூப் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் இங்கே 6 பீஸ் அளவுக்கு ப்ரெட்டை தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த 6 பீஸ் ப்ரெட்டையும் நல்லா ஓரங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து ஸ்கொயர் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன பேனில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமே இங்கே வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் எடுத்திருப்பேன். இந்த ஆயிலே வந்து நம்ம எடுத்திருக்க எல்லா பீசஸ் ப்ரெட்டையும் நான் இங்கே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போகிறீங்க. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்த உடனே வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே வந்து அதை திருப்பி எடுத்துட்டு அது உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கும் போது ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது. ஸோ இதே மாதிரி நான் எல்லா துண்டு ப்ரெட்டையுமே வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆயிலே வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக குடிக்கவே குடிக்காது. பார்த்தீங்கனாலே தெரியும், அதுலேயுமே கொஞ்சம் ஆயில் மிச்சம் இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி நான் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பேனில் நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வர வச்சுக்கலாம். இதில் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதுமானது. கம்பி பதம் வரணும்னு அவசியமே இல்லை. நல்லா கொதி வந்து அது கரைஞ்சிட்டு வந்த பிறகு லைட்டாக வந்து அந்த பிசுபிசுப்பு இருக்கணும். இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதுமானது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அந்த சீரா வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு இந்த மாதிரி போட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்து டிப் பண்ணி எடுத்தால் போதும். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி போட்டு அதை முக்கி எடுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் வந்து நான் அடுத்தடுத்து செஞ்சு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், இதுவுமே வேலை சட்டு சட்டுன்னு முடியும். அதே மாதிரி இதில் எல்லாமே வந்து 1/2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் தான் காமிச்சிருப்பேன். அதையுமே நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இப்போ மிச்ச சீரா இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம இந்த ஸ்வீட்டையும் பண்ண போகிறோம். இதில் 1/2 கப் அளவுக்கு நான் வறுத்த ரவை சேர்த்துக்கிறேன். அந்த வறுத்த ரவையோட நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இப்போ ₹5 பாக்கெட்லேயுமே கிடைக்க ஆரம்பிக்குது. இங்கே 3 பாக்கெட் அளவுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. அதோட 1/2 கப் அளவுக்கு நான் இங்கே பாலும் சேர்த்துக்கிறேன். பாலும் வந்து காய்ச்சின பால் தான். இது 3யுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சீரா சுகரும் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கனால அதுவுமே வந்து ஒரு நல்ல வாசனையாக கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்துட்டு வரணும். இப்போ கடைசியில் நான் இங்கே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழச்சி இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சின்ன ஒரு பிரெட் துண்டு எடுத்துக்கிறேன். அந்த பிரெட் துண்டு சென்டரில் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்வீட்டை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு பிரெட் பீசஸை நல்லா இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிவிடுங்க. பார்க்கவுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இந்த பிரெட் துண்டெல்லாம் சீரால் முக்கி எடுத்தனால அதுலேயுமே ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா பளபளன்னு இருக்கும். சாப்பிடவும் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு நீங்கள் போர் அடிச்சிச்சுன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.